ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் காரணங்களுக்காக கொலை நடக்கவில்லை என சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் விளக்கமளித்துள்ளார். கொலைக்கான பின்னணியை விவரிக்கிறார் செய்தியாளர் சாலமன். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி புன்னை பாலா உள்ளிட்ட 8 பேர் சரணடைந்துள்ளனர். சென்னை புளியந்தோப்பைச் சேர்ந்த கூலிப்படை கும்பல் தலைவனான ஆற்காடு சுரேஷ் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பட்டினப்பாக்கத்தில் மர்ம கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டார். ஆற்காடு சுரேஷுக்கு ஆருத்ரா மோசடியில் தொடர்பு இருந்ததாகவும் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தலையிட்டு பணத்தை இழந்தவர்களுக்கு இழப்பீடு பெற்று தந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆற்காடு சுரேஷை கொன்ற கும்பலுக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் உதவிகளை செய்ததாக ஆற்காடு சுரேஷின் ஆதரவாளர்கள் கருதி வந்துள்ளனர். இதேபோல் அந்த கும்பலைச் சேர்ந்த ரவுடி மாது என்கிற மாதவன் கொலையிலும் ஆம்ஸ்ட்ராங் பின்னணியில் இருந்ததாக அவர்கள் நினைத்துள்ளனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சரணடைந்த சுரேஷின் தம்பி புன்னை பாலா போலீசிடம் அளித்துள்ள வாக்குமூலம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது அண்ணன் சுரேஷின் பிறந்த நாளான நேற்றைய தினத்திற்குள் ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல திட்டமிட்ட புன்னை பாலா அதனை கூட்டாளிகளுடன் சேர்ந்து செய்து முடித்திருக்கிறார். இதற்கு பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரும் சரித்திர பதிவேடு குற்றவாளியான திருமலை என்பவரும் ஆம்ஸ்ட்ராங் வீட்டிற்கு அருகில் ஆட்டோவை நிறுத்துவது போல் கடந்த 1 வார காலமாக நோட்டமிட்டு திட்டம் தீட்டி தந்திருக்கிறார். இதனிடையே அரசியல் காரணங்களுக்காக கொலை நடக்கவில்லை என சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் விளக்கமளித்துள்ளார். இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லை, அரசியல் மோட்டிவ் வருது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு. அவருடைய ஆரம்பத்தில் அரசியல் லைஃப்பில் வந்த பிறகு சில சமயத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது. தட் வாஸ் பொலிட்டிக்கல். சம்டைம் வேறு குரூப் தகராறு இருந்தது. ஸோ அதில் மேக்சிமம் நம்ம அந்த ஆங்கிள் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் மேலும் சில குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சாலமன் வழங்கும் கூடுதல் தகவல். சிசிடிவி காட்சியில் அதிகப்படியான நபர்கள் தப்பி செல்வது போன்று போலீசாருக்கு தெரிய வருவதால் அந்த சிசிடிவி காட்சியில் பதிவான முக அடையாளங்களை வைத்து மற்ற நபர்களை தீவிரமாக தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்யும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தென் மாவட்டங்களை சேர்ந்த குற்றவாளிகள் இதில் ஈடுபட்டிருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் குற்றஞ்சாட்டி வருவதால் அது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்பனா, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.